ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுரக்காயில் ஒரு அட்டகாசமான சுவையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுரக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் சுரக்காய் இருக்கிறதே தெரியாது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்க விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்துருக்குறேங்க. இது தோல் நீக்கிட்டு நீங்கள் இந்த சுரக்காயை துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க சுரக்காய் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம். இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி கிரேட்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி சன்னமாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் எடுத்துக்கலாங்க. இல்லைனா மிக்சர் ஜாரில் போட்டு 1க்கு 2 கொரகொரப்பாக அரைச்சும் எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சன்னமாக துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன். இந்த வேர்க்கடலை தோல் பிரிஞ்சு நல்லா வறுப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இந்த வேர்க்கடலை நல்லா தோல் பிரிஞ்ச மாதிரி வறுப்பட்டு வந்திருக்கும். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு இல்லாமல் ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் 3 பல்லு பூண்டு சேர்த்துருக்குறேங்க. அது கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். நீங்கள் பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை வரமிளகாய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் 1 சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த சுரக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுரக்காய் பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிற கப்பில் 1 கப் அளவுக்கு கரெக்டாக 1 கப் அளவுக்கு சுரக்காய் இருந்துச்சு. எந்த கப்பில் சுரக்காய் எடுத்தோமோ அதே கப்பில் தான் நம்ம அரிசி மாவு எடுக்க போகிறோம். அதனால் சுரக்காயை நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அளந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு சுரக்காய் சேர்த்துட்டு அதில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் விழுத சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறாங்க. அடுத்ததாக இது கூட பெரிய வெங்காயம்னால பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக பொடி பொடியாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். நல்ல சுவையாக மணமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்த வேர்க்கடலை இது கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கும்போது 2 உடச்சி சேர்த்துக்கோங்க. இல்லையா மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரன்னு அடிச்சோ இல்லை உரலில் வச்சு 1 இடிச்சோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்படியே முழு வேர்க்கடலையில் சேர்க்கிறத விட இந்த மாதிரி உடச்சி சேர்க்கும்போது சாப்பிட்றக்கு அங்கங்கே தட்டுப்படும்போது நல்ல சுவையாக இருக்கும். வேர்க்கடலை சேர்த்துனதுக்கப்புறமா எந்த கப்பில் சுரக்காய் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். இது வறுத்த பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவு அப்படியே முழுசாக சேர்க்காம ஒரு அரை பங்கு மட்டும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம சுரக்காயிலேருந்து வர தண்ணியிலேயே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணுங்க. தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சுரக்காயிலேருந்து வர தண்ணி நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததான் மிச்சம் எடுத்து வச்சுருந்த அந்த 1/4 கப் மாவு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி துளி கூட சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பக்குவம் பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் எண்ணெயும் அதிகம் பிடிக்காது, நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் துளி கூட தண்ணி சேர்க்கலைங்க. சுரக்காயிலேருந்து வர தண்ணியிலே பிசைஞ்சு எடுத்தது தான். இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் சூடாகிற டைமில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு பட்டர் ஷீட்லேயோ இல்லை ஆயில் கவர்லேயோ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த காமிச்சிருக்க மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக தட்ட வரும் அப்படின்னு நான் காமிக்கிற மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா ஆயில் கவர் இல்லை பட்டர் ஷீட் இல்லை பால் கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தட்டி எடுத்து வச்சுக்கணும். நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்து எல்லாத்தையுமே இது கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திக்காக தட்டுறதை விட நல்லா மெலிசாக தட்டி எடுக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். சீக்கிரம் வெந்தும் வரும், எண்ணெயும் அதிகம் பிடிக்காது. எல்லாத்தையும் இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு சைடு லைட்டாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. எண்ணெயில் சேர்த்துணுமே கிளற வேண்டாம், அப்படியே பொரிஞ்சு போயிடும். அதை எண்ணெயில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சைடு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
இது நீங்க ஸ்கூல்லேருந்து வர குழந்தைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு குடுத்தீங்கன்னா, விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட டீ டைம் ஸ்நாக்ஸா செஞ்சு குடுக்கலாங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். சொரக்காய் சேர்த்து செய்றதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். சொரக்காய் இருக்கிறதே தெரியாது. ஆனா, அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். இப்ப 2 சைடும் நல்லா பொரிஞ்சு, நல்லா இந்த மாரி செவந்து வந்ததுக்கப்புறமா, எண்ணெய் சுத்தமா வடிச்சுட்டு, இது ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாரி உருண்டைகளா செஞ்சு, தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான, சுவையான ஆந்திரா ஸ்டைல் சொரக்காய் கரேலு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.